ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நான் ஒரு ஒன் டேக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். 5 நிமிஷம் வீடியோவாக நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, எனக்கு தோணுன விஷயங்களை என்னோட எரர்ஸை வந்து 5 நிமிஷம் வீடியோவாக நம்ம போடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி 2 வீடியோ நான் போட்டேன். இது வந்து 3வது வீடியோ. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக் மேக் பண்ணுறதுக்கு இதுவா எபிசோட் 3ல இருக்கோம் நம்ம. ஆக்சுவலி இதுவா அதுவா இந்த 2ல் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான். இது கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக், இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டபுள் பாயிலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஹீட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. பட் டபுள் பாயிலுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டபுள் பாயில் பண்ணிவிட்டு ஹீட்டாக இருக்கிறத இதில் ஆயில்ஸ் அந்த மாதிரி போட்டு ஹீட்டாக இருக்கக்கூடிய ஆயிலை இதில் நீங்கள் ஊற்றுனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இந்த ஜக்கு இந்த இது. பட் இது வந்து ஹீட்டாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ், ஹீட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் போட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி லூஸ் ஆகிரும். ஆயில்ஸ் போட்டிங்க அப்படின்னா இட் மேபி ஹோல்ஸ் விடக்கூட சான்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறதுக்கு, ஏதாவது ஹர்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது சும்மா வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுக்கலாம். ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணால் கூட ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் போர் பண்ணும்போது இந்த இடம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால சோப்பு மோல்டில் போர் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரீமை வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் போர் பண்ணுறது, இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வழியாக வர்றதுக்கு. பட் இதுவாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஜக்லேயுமே இந்த வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பாருங்கள். இதுக்கும் பாருங்கள், இது வந்து ஷார்ப்பாக இருக்க, இது கொஞ்சம் அப்படியே மட்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போர் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இது போர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டபுள் பாயிலையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, எம்எல்ஸ் அந்த அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் இதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இங்கே வந்து வெயிட் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் கீழே நம்மளுக்கு இது வந்து இது இருக்காது. இன்னொன்று, இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுங்க பாருங்கள், அமுங்குதா இந்த மாதிரி உள்ளது. இது வந்து லோ குவாலிட்டி பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுக்க முடியாது. இந்த மாதிரி லைட்டாக தான் இதுவாகும். ஸோ இது நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து 1 லிட்டர் நினைக்கிறேன். ஸோ 1 லிட்டர் 1000 ml, இதுலேயே 5 லிட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் 10 வாங்குறத விட இதில் இந்த மாதிரி 1 வாங்கினா கூட உங்களுக்கு பெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் சோப் இப்போ பிளெண்ட் பண்ணுறீங்க, சோப்பெல்லாம் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா பிளெண்ட் பண்ணும்போது சப்போஸ் இப்படி லைட்டாக இப்படி கிராஸில் விழுந்து பிளெண்டர் வந்து சைடில் பட்டுச்சு அப்படின்னா இது ஆன் த ஸ்பாட்டில் பிஞ்சிக்கும், ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். பட் இங்கே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் பட்டால் கூட பிய்யாது, எந்த இதுவுமே டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இதுவுமே நல்லா இருக்கும். இங்கே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் ப்ராடக்டாக மேக் பண்ண போகிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது கலெக்ட் பண்ணுறது, ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறதுக்கு, ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் பவுடர் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி லைவ் சொல்யூஷன்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுலேயும் பண்ணலாம். பட் லைவ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நான் இதில் லைவ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஹீட் ஆகும், இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகும். மற்றபடி ஹோல்ஸ் அந்த மாதிரி விழுந்ததில்லை. ஆனால் நீங்கள் அடிக்கடி பண்ணீங்க அப்படின்னா மேபி இது வந்து இதுவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் காஸ்மெட்டிக் ப்ரொஃபஷ்னலாக வரும்போது இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சேனலாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். எனவே தேங்க்யூ ஸோ மச்.